சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஹரிதாஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான சின்சியரான எஃபர்ட்டை நீங்கள் பாராட்டி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது வேல்முருகன் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மூலிமா. அவர் குமரவேல என்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு என்ன அவருக்கு ரெஃபர் பண்ணது ஐ திங்க் பாலசுப்ரமணியம் கேமராமேன் பாலசுப்ரமணியம் பிதாமகன் படத்தோட கேமராமேன் பாலசுப்ரமணியம் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து என்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஃபோன் கொடுத்தாரு. ஸோ அவர் சொன்னது ஒரே வார்த்தை, குமரவேல் நல்லா பண்ணுவார், இப்போ ஸ்டைலிஷாக பண்ணுவார், படத்தை பண்ணுங்க நீங்கள் சொல்லி. இந்த கதை ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஃபாதர், எனி ஃபாதர் ஃபார் தட் மேட்டர், எந்த அப்பாவாக இருந்தாலும் ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படம். ஸோ இந்த ரோல் நான் நடிக்க முடியும் என்னால்னு ஃபீல் பண்ண வச்சது அதுதான். ஸோ இந்த கேரக்டருக்கு இருந்த ஜென்யூனிட்டி அண்ட் ஒரு டஃப் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மாறுற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டான கேரக்டர்னு என்னால் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு டவுட் வந்திருக்கும். பட் இந்த மாதிரி டவுட் வரல, ஏன்னா டஃப் காப் டு அ சாஃப்ட் ஃபாதர். ஸோ அப்படி ஸ்லோ ட்ரான்சிஷன் இருக்கும் அந்த படத்தை ஆக்சுவலாக இமிடியேட்டாக ஒத்துக்கணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவ்வளோ ஆல்மோஸ்ட் 2 hours நெரேஷன் சும்மா அப்படியே டைட்டாக உட்காந்து சைலண்ட்டாக உட்காந்து கேட்டிருக்கேன். படம் அந்த கதை முடிஞ்சது ஆக்சுவலாக இமிடியேட்டாக கதை முடிஞ்சது இமிடியேட்டாக சொன்னது, நான் இதை விட அதிகமாக எதையும் கேட்க முடியாதுங்க, நான் பண்ணுறேன் சொல்லி தான் சொன்னேன். எல்லாமே அந்த ஒரு அவங்க டெக்னீஷியன் லிஸ்ட் சொன்னாங்க, பயந்தே போயிட்டு நான். ரத்னவேல் கேமராமேன் ரத்னவேல், எடிட்டர் ராஜா முகமது, எக்ஸிக்யூட்டிவ் விஜய் ஆண்டனி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பேர். அது இல்லாமல் இந்த படத்தோட காஸ்ட் ஆக்சுவலி ஸ்னேகாமேம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. சூரி, யுகி சேது, ராஜ் கபூர் சார். ஸோ அப்படி இல்லாமல் புதுசாக 3-4 பேர் கூட நடித்த ஆர்டிஸ்ட் சூரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னால், நான் ஒன்றுமே பண்ணல, நல்லா படம் நல்லா வரும், நல்ல கதை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலி டாக்டர் வி ராம்தாஸ், அவருக்கு நன்றி சொல்லி தாங்கணும். ஏன்னா என்னை வச்சு படம் பண்ணணுன்னு ரொம்ப கட்சி வேணும், அவங்க கதை மேலே ரொம்ப நம்பிக்கை வேணும், அந்த டெக்னிக்கல் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை இந்த படத்தை பண்ண வச்சுருக்கு அவரால். ஸோ இப்போ இவங்க எல்லாரோட கான்ஃபிடென்ஸ் தான் என்னை, நான் ஒன்றும் பண்ணலைனாலும் இந்த படம் நல்லா வரும்னு இந்த படம் ஒத்துக்கிட்டேன் நான். ஸ்னேகா மேம் பண்ணும்போது ஸ்னேகா மேமோட பேர் சொன்னாலும் ஆக்சுவலாக ஒரு மரியாதையோடு தான் பார்ப்பேன் தமிழ் சினிமாவில், பிகாஸ் ஆஃப் ஹர் சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இது வரைக்கும் என்ன படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன படம் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் அவங்க பண்ண ரோல்ஸ், அவங்களோட சாய்ஸ் தான் அவங்களுக்கு இந்த மரியாதையை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ பெங்களூரில் நான் எப்போது சொன்னாலும் ஹரிதாஸ் படம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் நான் 2 பேர் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஐடென்டிஃபைபிள் நேம்ஸ். ஒன்று ஸ்னேகா மேம் விடுது. ஸ்னேகா மேம் சொன்ன உடனே, ஓ பரவாயில்லையே நீ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியான்னு தான் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ மரியாதையோடு பார்க்குறாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் டிஓபி ரத்னவேல் சாரோட பேர். ரொம்ப மாதிரி படம்லாம் நம்ம எங்கள் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் பண்ண முடியும்னு காமிச்சு கொடுத்த ஒரு கேமராமேன். அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி காமிச்சாங்கங்கிறதே ஒரு பெரிய மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது எனக்கு. ஃபென்டாஸ்டிக் கேமராமேன் அண்ட் அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஜீனியஸ் வந்து எங்கேயும் கதையை அந்த சீனில் கதையோட மூடை எங்கேயும் ஓவர் ஷேடோ பண்ண மாட்டார். வெறும் கேமரா ஒர்க் மட்டும் தெரியுற மாதிரி எங்கேயும் பண்ண மாட்டார். அந்த மூடு தான் தெரியும் எங்கே போனாலும் உங்களுக்கு. அவரோட ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ், அது இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் கொடுக்குற ஃப்ரீடம். ஸோ கம்ஃபர்ட் என்னென்னா, ஒன்றுமே சவுண்டே இருக்காது. அவர் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல வாக்கி டாக்கில் பேசுவாங்க, இயர்ஃபோனில் பேசுவாங்க, வாக்கி டாக்லேயும் இயர்ஃபோன் போட்டு பேசுவாங்க, ஒன்றுமே சவுண்டே இருக்காது. இப்போ இதுவாக பேசுவாங்க, அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஈஸியாக மூடில் இன்வால்வ் ஆகலாம். அது இல்லாமல் ஒரு மார்க் கொடுத்து இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க, லைட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறாங்களேன். டோன்ட் பி ரெஸ்ட்ரெயின், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் எல்லாம் அங்கே கொடுத்துட்டாங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிறைய ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு உயிர் மாதிரின்னு சொல்லலாம் ரத்னவேல். ராஜா முகமது சார் வந்து படத்தை அவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்க தப்பெல்லாம் கட் பண்ணி தூக்கி என்ன தேவையோ அதை மட்டும்தான் வச்சு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கிற இடம் தான் வச்சு இந்த படத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ டச்சிங்காக பண்ணியிருக்காருன்னா credit has to go to Raja Mohammed sir. And the whole thing, the படத்தோட டீம் எஃபர்ட் அண்ட் மியூசிக் விஜய் ஆண்டனி,
நிறைய இடத்துல எங்கே எலிவேட் பண்ணுமோ நாங்கள் வீக்காக இருந்தாலும் அங்கே அவர் எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு. மெயின்லி வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் பர்சனலாக தேங்க் பண்ண வேண்டியது வெங்கடேஷன் அவர்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குல்லன்னா என்னால் அந்த மாதிரி அவ்வளோ டச்சிங்கான லைன்ஸ் எல்லாம் இருக்குல்லன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. ஸோ எவ்ரி லைன் வாஸ் டச்சிங்காக இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுதான் என்னால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் நான் கான்ஷியஸ் ஆகிடுவேன். ஸோ இட் வாஸ் வெரி டச்சிங் த லைன்ஸ் ஹி ஹஸ் ரிட்டன். ரொம்ப படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இட் வாஸ் டீம் எஃபர்ட். அந்த டீம் எஃபர்ட் தான் அவ்வளோ ஜெனியனான எஃபர்ட். ஃபைன், நம்ம படம் பண்ணுறது வந்து ஒரு விஷயம்னா அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது ஒரு விஷயம். அதில் ப்ரெஸ்ஸை கண்டிப்பாக பாராட்டித்தாகணுங்க. ப்ரெஸ்காரங்கெல்லாம் ஆக்சுவலி ஐ ஹர்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க படம் முடிச்சதுக்கு கேட்டேன். நாங்கள் பண்ண எஃபர்ட் அவ்வளோ இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். வந்து அவ்வளோ ரிவ்யூ நல்ல ரிவ்யூ கொடுத்து ஜனங்களாம் ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ். எல்லா தியேட்டர்ஸ்லையும் 3 நாளுக்கு புக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல் வீக்கெண்ட் புக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுல் ஹவுஸ் புக்கிங்ஸ் எல்லாம். ஸோ தேங்க்ஸ் டு த மீடியா அண்ட் த ப்ரொடியூசர். ஸோ ரிலீஸ் பண்ணி எந்த பெரிய லெவலில் எவ்வளோ பெரிய லெவலில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா, ஸோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர். இவ்வளோ இந்த படத்தை பண்ணுறது ஒரு கட்ஸான விஷயம். ஸோ அதை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்குறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ ஃபுல் டீம் ஜெனியனான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஹாம்பிள் ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஜனங்க அதை அக்செப்ட் பண்ணி அதை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ ஆல். வணக்கம். இந்த ஹரிதாஸ் படத்தின் தயாரிப்பாளர் நான் தான். என் பெயர் டாக்டர் வி ராமதாஸ். மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு நல்ல கருத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் எடுக்கப்பட்ட படம். ஆட்டிசம் என்ற ஒரு டிசபிலிட்டி டிஸார்டரை மிக எளிய முறையில் புரிந்து கொள்ளுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 1% ஆட்டிசம் என்ற டிசபிலிட்டி டிஸார்டரில் பாதிக்கப்படுகிறது. இந்த படத்தினை அனைவரும் பார்த்தீர்களேயானால் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை நல்ல முறையில் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டு எந்த துறையில் அந்த குழந்தையை முன்னேற்றலாம் என்ற நல்ல கருத்தினை கூறியிருக்கிறோம். அனைவரும் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் இந்த படத்தினை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹரிதாஸ் படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக்கி இன்றைக்கி நல்ல ஒரு எல்லாருடைய என்ன சொல்கிறதுனா ஒரு அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு ப்ரெஸ் பீப்புள், உங்களுக்கு தான், மீடியா பீப்புள் தான். இந்த படத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி முதல்ல நல்ல ஒரு படத்தை ப்ரெஷ் ஷோலேயே வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின உங்களுக்கு தான் என்னோட முதல் நன்றி. ஹரிதாஸ் படம் திரைக்கு வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாராட்டுகளையும் குவிஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக எனக்கு ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபோன் வருது. எல்லாமே வாழ்த்துக்களாக தான் இருக்குது. ரொம்ப ஐம் ஸோ பிளஸ்ட் நினைக்கிறேன். ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. என் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. யாரும் முகம் தெரியாதவங்களும் வந்து என்னை டைரக்டர் அடையாளம் கண்டுபிடிச்சி தேட்டரில் கை கொடுத்து அரவணைச்சு ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு முதல் மூல காரணமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்ட என் தயாரிப்பாளருக்கு தான். இது மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உதவுனார். ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப என் தயாரிப்பாளர் டாக்டர் வி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த படத்துக்காக உரிய பல விஷயங்கள் கூடவே இருந்து உழைச்ச வேணு வேல்முருகன் அவர்களுக்கும் கண்டிப்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் கிஷோர், ஸ்னேகா, பையன் பிருத்திவிராஜா, சூரி, இவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி. எல்லாருமே அவங்க வேலையை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரத்னவேலு, விஜய் ஆண்டனி, எடிட்டர் ராஜா முகமது, டைலாக் ரைட்டர் ஏஆர் வெங்கடேஷன், இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி.
முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி ரத்னவேல் அவர் வந்து ஒரு டிஜிட்டலில் ஷூட் பண்ணுங்க, இது வந்து ஒரு ஃபிலிமில் பண்ண வேண்டாம் டிஜிட்டலில் பண்ணான்னு சொல்லி அது பண்ணதே எனக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து இதனால் ஃப்ரீடமாக சில விஷயங்களை செய்ய முடிஞ்சது, நிதானமாக சில விஷயங்களை பண்ண முடிஞ்சது, எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அதே மாதிரி விஜயாண்டியோட மியூசிக் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். அவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் அவ்வளோ வருடலாக இருந்தது, ரொம்ப நன்றி. அண்ட் ஏஆர் வெங்கடேஷன் டைலாக்ஸ் இந்த படத்தில் பெரிய பலம். இந்த கோ டைரக்டர் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய இந்த மாதிரி படங்கள் நல்ல டைலாக்ஸ் வேலையில் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது இவர் பண்ணுவார் நல்லான்னு. அதை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் பத்மன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன சின்ன விஷயங்கள் கேஸ்டிங்லாம் கூட அழகழகாக தேடி கண்டுபிடிச்சிட்டு கூட்டாங்க. அண்ட் கிஷோர் ஸ்னேகா நல்ல ஒரு அற்புதமான நடிகை. அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட திறமையை வந்து மேலும் மேலும், அதாவது ஒவ்வொரு படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அவங்க எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த படத்தை கதை சொல்லும்போது வந்து இந்த கதைக்கே இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு லுக்கை வந்து முதல்ல நேச்சுரலாகவே க்ரியேட் பண்ணாங்க. அது போக சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லும்போது அது அழகாக வந்து அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை பண்ணி ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்க. அண்ட் அமுதவல்லி கேரக்டராக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பையன் பிருத்திவிராஜ் தாஸ் 8 வயசு தான் அது, ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு, நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுப்பான். பட் நான் ஒரு விஷயத்தை நடித்து காட்டினா அது அப்படியே வந்து திருப்பியும் வந்து அவன் அழகாக அதே மாதிரி நடிப்பான். அந்த திறமைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து முக்கிய காரணம் அவங்க பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஒரு இந்த ப்ரொடியூசர்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கடைசி ஆள் வரையுமே ஒரு இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக எல்லாருமே உழைச்சாங்க. இன்றைக்கி வெற்றி பெறும்போது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.